பெரியப்பா வணக்கம். சொல்றாங்க. அரசியல் இருக்கக்கூடிய ஆரியர்களையும் திராவிடர்களையும் நீங்க களை எடுக்கிறீங்க. அதே போல தொல்லியலையும் வரலாற்றிலையும் இருக்கக்கூடிய ஆரியர்களையும் திராவிடர்களையும் நான் களை எடுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பாதையில பயணிச்சு தமிழர் வரலாற்றை மீட்டெடுப்பேன்னு நம்ம பெரியப்பா பிரபாகரன், தேசிய தலைவர் பிரபாகரன் மீது உறுதியேற்கிறேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் தமிழர் வரலாற்றை ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து மறைச்சிருக்கு? அதுதான் இது ஊக்காரமாலை. எப்படின்னா, என் மகளுக்கு ஒன்று சொல்லுவேன், அந்த ஆரிய திராவிடத்தை களை எடுக்கிறத விட அந்த களை எடுக்கிற இடையிலிருந்து நம்ம பயிரை தனியாக எடுக்கிறதா இப்போ முதன்மையான வேலையாக இருக்கு. என்னன்னா, திட்டமிட்டு தமிழரின் அடையாளங்களை, தமிழர் வரலாற்றை இவர்கள் மறைத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு உதாரணமாக, தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற எல்லா இனங்களும் வந்து குடியேறியவர்கள். இது ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் ஆங்கிலத்தில் கட்டுரை இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அண்ணல் அம்பேத்கர், புரட்சியாளர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். இப்படி இருந்த ஒரு இனக்கூட்டம் சிறுக சிறுக சிதைந்து வீழ்ந்ததற்கு காரணம் மொழி திரிவு. வெள்ளையா இருக்கிறவன் மொழி ஒரு பெருமைக்குரியது, சிறந்தது என்று கருதி நம் தாய்மொழியோடு பிறமொழி கலந்து கலந்து பேசியதால் பிளந்து பிரிந்து சிதைஞ்சிட்டோம். அப்படி வரும்போது இப்போ ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன், சிவன் யாருன்னு சொல்லுங்க. யாருடைய இறை? முருகன் யாருடைய இறை? சரி, இந்த பெருமாள் யாருடைய இறை? பெருமாள்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? 63 நாயன்மாரில் தமிழனை தவிர வேற மொழிக்காரன் எவனாவது இருக்கானா? 12 ஆழ்வார்களில் யாராவது வேற மொழிக்காரன் இருக்கானா? 18 சித்தரில் வேற யாராவது இருக்கானா? ஆமாம், ஆண்டாள் பாசுரம் எதில் பாடப்பட்டது? ஆண்டாள் கோயிலில் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் தமிழில் பாடப்படுதா? அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? வணங்குகிற கடவுளையே கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய பெருமாள் எங்களுடைய மாயவன், எங்களுடைய கண்ணன். நாங்கள் வணங்குகிற தெய்வத்திற்கு மால் என்றால் கருப்பு, வணங்குகிற தெய்வத்தை பெருமாள் திருமால் என்று மரியாதையாக அழைச்சான். அதான் நீங்கள் வணங்குகிற பெருமாள் திருமால். நீ என் தெய்வத்தை எனக்கு